அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்மராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன விதமான பலனை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்குங்க. நிறைய சிம்மராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க, படாதபாடுபட்டு இருக்கீங்க. சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்காரு. நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. அந்த அளவுக்கு கஷ்டம், துன்பம், அசிங்கம், அவமானம், நரக வேதனை இதெல்லாமே சிம்மராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் மக நட்சத்திரமாக இருக்கலாம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை உத்தர நட்சத்திரமாக இருக்கலாம். படாதபாடு பட்டுட்ருக்கீங்க சிம்மராசிக்காரங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க. போன வருஷம் 2025 ஸ்டார்டிங்லேயே ஒரு சில பேருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள் மார்ச் லாஸ்ட் முடிஞ்சு ஏப்ரல் மேலே பிரச்சனை. ஒரு சில பேர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிது. ஒரு சில பேருக்கு ஏப்ரலுக்கு அப்புறமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அஷ்டம சனி உள்ளே நுழைஞ்சோடனே உள்ளே வந்தோடனே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பார். கண்ணீர் விட்டு அழுகு வச்சுருப்பாருங்க அஷ்டம சனி. வாய் விட்டு அழுகு வச்சுருப்பார். நரகமான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, நடக்கக்கூடாத அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இது மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒத்துக்குவாங்க. சிம்மராசிக்காரங்க கேட்டாலே தெரியும் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு அவங்க கேட்டாலே தெரியும். அந்த அளவுக்கு பாதிப்பு 2025 அவங்களுக்கு இருந்தது. ஒரு சில பேர் எஸ்கேப் ஆனவங்க இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் சுபகிரகங்களோட தசாபுத்தி, லக்ன சுபகிரகோட தசாபுத்தி, லக்ன பாவிகளோட தசாபுத்தி நடக்காமல் சுபகிரகத்தோட தசாபுத்தி நடந்து லக்னாதிபதி வலுத்து சனி வலுத்தவங்க கண்டிப்பாக தப்பிச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் அமையும். இத்தனை காம்பினேஷன் எல்லாத்துக்கும் இருப்பானா கண்டிப்பாக இருக்காது. 100 பேர்த்தில் ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் தான், ஒரு 5 பேர் தான் தப்பிக்கிறாங்க. 95% பேர் பார்த்திங்கன்னா பாதிப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அங்கே பிரச்சனையே. கடனில் போய் மாட்டியிருப்பீங்க. அசிங்கமானம், முக்கியமாக சொல்லப்போனால் அஷ்டம சனியில் அசிங்கமானம், கையங்கலமாக மாட்டியிருப்பீங்க. ஏதோ ஒரு தப்பு, தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க. சின்ன சின்ன தப்பாக தான் இருக்கும். பொய் பேசுனது சும்மா அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பாக தான் ஏதோ நல்லதுக்காக ஏதோ பண்ணியிருப்பீங்க. அது பெரிய இஷ்யூவாக பெரிய பிரச்சனையில் போய் மாட்டியிருப்பீங்க. அதெல்லாம் நடந்திருக்கும். நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல அசிங்கமானப்பட்டிருப்பீங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு, நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கு அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு கெட்ட பேர் கிடச்சிருக்கும். இதெல்லாமே நடந்தது உங்கள் வாழ்க்கையில். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடம்பு சரியில்லாமல் போச்சு. சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, கடன் அதிகமாக இருந்தது, விபத்தை சந்திச்சிங்க. உடலில் அப்படியே சம்மந்தமே நம்ம உடம்புல திடீர்னு வியாதி கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் அறுவை சிகிச்சை செஞ்சு மருத்துவமனையில் அட்மிஷன் ஆகி மாத்திரை மருந்து ஊசி செலவு எல்லாம் சிம்மராசிக்காரங்க தான். வர்ற ஜாதகமெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிம்மராசி தான். சிம்மராசி, மீனராசி இதுலேயே தான் அங்கே ஜாதகம் இப்படி தான் வரும். என்ன காரணம்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு அவங்களுக்கு. நேரம் சரியில்லாத போது அங்கே நம்ம ஜாதகத்தை நம்புகிறோம். அதை அப்போ தான் ஜாதகத்தை பார்த்து தேடி வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. பாதிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், அவ்வளோதான், கம்மியாகும். புதுசாக பெரிய பிரச்சனை வராது, ஆனால் பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பாதிப்பு உங்களுக்கு முழுமையாக கம்மியாகும்னா கிடையாது. உங்களுக்கு முழுமையான பாதிப்பு, உங்களுக்கு முழுசாக கம்ப்ளீட்டாக உங்கள் உடம்புலேருந்து அந்த வைப்ரேஷன், நெகட்டிவான வைப்ரேஷன் சனி உங்களை விட்டு போகணுன்னா உங்களுக்கு 2027 தான் உங்களுக்கு அஷ்டம சனி முடியும். 2026 இந்த வருடம் ஒரு ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலே ஒரு சில மாற்றத்தை பார்த்துருவீங்க. ஒரு சில சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 11 இப்போ குரு இருக்கார். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருந்தால் கூட 8ல் இருக்க சனி தான் பேசும். கோச்சாரத்தில் 9 கிரகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 5 அந்த முக்கியமான கிரகம். சரிங்களா? அது அந்த 9 கிரகத்தில் ஒரு 5 கிரகம் நல்லா 5 கிரக கோச்சாரத்தில் நல்லா வலிமையாக இருந்தால் கூட உங்களுக்கு சனியோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ராகுக்கு ராகு ஒரு இடத்துல நல்லாயிருக்கும், கேது ஒரு இடத்துல நல்லாயிருக்கும், குரு ஒரு இடத்துல நல்லாயிருக்கும். நல்லா ஒரு இடத்துல பாருங்கள் செவ்வாயெல்லாம் நல்லா வலுத்திருப்பார். ஆனால் சனி ஒரு இடத்துல நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த 5 கிரகத்தை அப்படியே தூக்கி சாப்பிட்ரும். இந்த 5 கிரகத்தோட பலன் கொடுக்காது கண்டிப்பாக. சனியோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். கோச்சார பலன்னா சனிக்கு தாங்க முக்கியத்துவம். சனி மீறி தான் மற்றதெல்லாம். ஏன்னா ஒரு பாவகிரகம், முதன்மையான பாவகிரகம். இப்போ கோச்சாரத்தில் குருவே நல்ல ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த சனி அந்த கெட்ட இடத்துல சனி இருந்துச்சுன்னா அந்த கெட்ட சனி தான் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். கெட்ட வைப்ரேஷன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அசிங்கமானத்தை கொடுக்குறாரு, ஹெல்த் பிரச்சனை கொடுத்துட்டாரு, வேலையில் பிரச்சனை, வேலை நிம்மதி கிடையாது, ஒர்க்லோட் அதிகங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது, மன நிம்மதி கிடையாது, மன நிம்மதி இழந்துட்டீங்க, கேட்ட இடத்துல பணம் உதவி கிடைக்கல, நீங்கள் வெளியே கொடுத்த பணம் உங்களுக்கு கைக்கு திரும்பி வரல. இந்த மாதிரி மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இது இப்படி தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. இது இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகும், கண்ட்ரோல் ஆகும், கம்மியாகும். ஏன் என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க
வரக்கூடிய குரு, அதாவது கடகத்துக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை சனி பார்த்துருவார். சனிங்கிறது ஒரு கல்லுங்க. சனி வந்து கல்லை தூக்கி அடிப்பார், அடித்தா ரத்தம் வரும், அடி விழுகு, பலமாக விழுகும். அந்த இடத்த குரு பார்க்குறாரு. குருங்கிறது ஒரு சுபகிரகம். அப்போ வந்து அந்த சனி வந்து தடுத்துருவார், கெட்டது பண்ணுறது கம்மி பண்ணுவார் குரு. இது வந்து இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். சரிங்களா? குருங்கிறது சுபகிரகம், நல்லவர். சனிங்கிறது கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். அது சிம்மராசிக்கெல்லாம் சனி ஆகாத கிரகம். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. இப்போ நிறைய சிம்மராசிக்காரங்க பாருங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எதிர்ப்புகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குனது, இதுதான் ஜாஸ்தி. இப்படி தான் ஒவ்வொருத்தரோட வயதுக்கு அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அனுபவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அனுபவங்கள் கிடச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. இது வந்து இந்த வருஷம் அப்படியே ஜூன் மாதத்தில் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், கம்மியாகும். புதுசாக பெருசாக ப்ராப்ளம் ஆகாது. ஆனால் ஒரு 5 மாதம் ஆரம்ப பகுதி ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் வரை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு மே மாதத்துலேயே கொஞ்சம் சில அறிகுறியெல்லாம் தெரியும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் அஷ்டம சனி உங்களுக்கு பாதிப்பு தாங்க. இந்த வருஷம் பிரச்சனை இருக்கும், பெரிய பிரச்சனை வராமல் இருக்கும். 5 மாதம் மட்டும் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேலையை பண்ணி மாற்றிட வேண்டாம், தொழில் ஆரம்பிக்கிறவங்க பேரில் முதலீடு போட வேண்டாம். சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப் மூலமாக ஒரு சில பேர் உங்களை கொக்கி போடுவாங்க, வலை வீசுவாங்க. அவங்ககிட்ட போய் மாட்டிக்காதீங்க. அதை பண்ணி இதை பண்ணி ட்ரேடிங் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் போட, அது இதுன்னு சொல்லுவாங்க, மாட்டிக்காதீங்க. எல்லாமே ஒரு கண்கட்டி வத்தையாக தான் உங்களுக்கு இருக்கும், மாட்டிக்க வேண்டாம் அதில். சரிங்களா? நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க. கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைக்குள்ள மனக்கசப்பு, குடும்ப பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த அஷ்டம் சனி ஓரளவுக்காச்சும் சமாளிக்க முடியும். சரிங்களா? ஓரளவுக்காச்சும் சமாளிக்க முடியும். இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க பேரில் முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். சரிங்களா? அதெல்லாம் பண்ணிட வேண்டாம் நீங்கள். மற்றபடி ஒரு இடமாற்றம், ஒரு வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளியூர் போயிட்டு வர்றது, அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இடமாற்றம், வீடு மாற்றுறதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டைமில் பண்ணிக்கலாம். வாகனத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். ட்ராவலிங்கில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கார்டு இது மூலமாக ஹெல்ப் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நீங்கள் போய் இந்த டைமில் இந்த வருஷம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் தொழில் உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் வீடு உண்டுன்னு வர்றீங்களா, ஃபேமிலி பார்த்துக்கிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, அப்போவே உங்களுக்கு பிரச்சனை வரும். அதுலேயே பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும். அது சமாளிக்கிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா சனி வந்து அடிக்கிற அளவுக்கு பலமாக விழுகும். ஏன்னா ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க படாதபாடு பட்டுருக்கீங்க, ஏகப்பட்ட பிரச்சனையில் லாக் ஆகிருக்கீங்க. இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்கள். சரிங்களா? நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க. தொழிலை மாற்றிட வேண்டாம், வேலையை மாற்றிட வேண்டாம். இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புதுசாக வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கணும்னா ஓரளவுக்கு கிடைக்கிற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டீங்கனாலே கண்டிப்பாக சமாளிச்சிக்க முடியும் உங்களால். சரிங்களா? அதனால் இந்த வருஷம் அஷ்டம சனியில் சிம்மராசிக்காரங்களுக்கு சில பிரச்சனைகள், தடங்கள், இடையூறு, கஷ்டம், அசிங்கமான பிரச்சனை, கடன் தொல்லை இதெல்லாமே இருந்தால் கூட இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் போது அதை நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் மக நட்சத்திரமா, பூர நட்சத்திரமா, உத்தர நட்சத்திரமா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு திசை, ராகு திசையெல்லாம் டச் ஆகும். உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி தான். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசையெல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அதே தான். ராகு திசை, குரு திசை எல்லாம் டச் ஆகும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் வயசு என்ன, இப்போ உங்களுக்கு டைம் எப்படி போயிட்டுருக்கு, அஷ்டம சனியிலே உங்கள் ஜாதகமும் கெட்டு போயிடுச்சா, இல்லை ஜாதகமாச்சும் நல்லா இருக்கா, உங்களால் தப்பிக்க முடியுமா, இது பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஏன்னா 2 இது உங்களுக்கு இதாகும். கோச்சாரம் ஒரு பக்கம், ஜாதகம் ஒரு பக்கம். வண்டியோட வீல் டயர் மாதிரி ஃப்ரண்ட் வீல் வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற தசாபுத்தினா, பேக் வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் அஷ்டம சனி. இது 2மே கெட்டவங்க தான் வண்டி ஓட்ட முடியாமல், வண்டி நகராமல், கஷ்டப்பட்டு அசிங்கமானப்பட்டு வாழ்க்கையில் வந்து நூடுல்ஸ் ஆகுறாங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சமாளிக்க முடியும். அது யாருக்குன்னா 100ல் ஒரு 5 பேர், ஒரு 4-5 பேர் தான் தப்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, உங்களுக்கு எப்படி டைம் போயிட்டுருக்கு, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதா, லக்னத்துக்கு 1-5-9, 1-4-7-10, இல்லை லக்னத்துக்கு தனாதிபதி குடும்பாதிபதி தசாபுத்தி நடக்கிறாரா, லக்னத்துக்கு வந்து 10ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதா, இல்லை 11ஆம் இட லாபஸ்தான அதிபதி பணத்தை கொடுக்குற கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா, இது உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். இந்த அஷ்டம சனியில் எப்படி போயிட்டு, அந்த அஷ்டம சனி உங்களால் சமாளிக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 6-8 தசாபுத்தி நடக்கிறவங்க தான் பிரச்சனை இருக்கும். அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.